வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, துரோகம் புறமுதுகிட்டு ஓட போகும் முதல்வர் விஜய், புயலென பொங்கி கிளம்பிய அரசியல் தலைவர்கள், கட்சி வேறுபாடு இன்றி, அரசியல் மனமாச்சரியங்கள் இன்றி ஒட்டுமொத்த பேரும் விஜய்க்கு எதிராகவே திரும்பி இருக்கின்றார்கள். ஏதோ எதிர்கட்சிகள் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி விஜயனுடைய ஆட்சியை தூணாக தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட விஜய்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள். எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்கினா ஆட்சியை நடத்திடலாம், ஆனால் கூட்டணிகள் போர்க்கொடி தூக்கினா ஆட்சியை நடத்த முடியுமா? அதனால் வர வர விஜய் அவர்களுடைய செயல்பாடினால கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி உயர்த்துகின்றன. இந்த ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம், வீட்டுக்கு போகலாம். ஏம்பா ஊழல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக அண்டை மாநிலத்துக்கு விற்றுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் தெரியுது. அதனால் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனிய குணம் இருக்குதுங்க. தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அதற்கு தனியே ஒரு குணம் உண்டு அப்படின்னு பாடினவங்களாம் இருக்கிறாங்கோ. இப்படி தனித்துவமான தமிழ்நாட்டில் டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக ஒரு ஆளை நியமிக்கிறதுக்கு கூட இந்த விஜய் அரசாங்கத்தில் கண்ணில் படலையோ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிறது. ஸோ டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட் நாராயணா ஜனநாயகன் படத்தை எடுத்தவரை நியமித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சருக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குதோ அதே மாதிரி டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக யாரை நியமிக்கின்றார்களோ அவங்களுக்கு இருக்கிறது. ஸோ அப்பேற்பட்ட மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட போகிற ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தால் எவ்வளோ சிறப்பானதாக இருக்கும். வெங்கட் நாராயணா பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான தகுதியும் பெற்றவர். தமிழ்நாட்டை கண்டிப்பாக பிரதிநிதித்துவப்படுத்துவார். டெல்லியில் இருக்கக்கூடிய எஜமானர்கள் இருக்காங்களா பிஜேபிக்காரங்க, அவங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் இடையில் பெரிய இணைப்பு பாலமாக இருக்க போகிறாரு. வெங்கட் நாராயணா அவர்கள் மூலமாக காவிரி பிரச்சனையை தீரப்போகுது பாருங்க, மேகதாது அணை கட்டுற விஷயம் முடிவுக்கு வரப்போகுது பாருங்க அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? இல்லை நியமனங்களை நியமித்தார் சாய் குமார் நம்முடைய தலைமைச் செயலாளர், அவராலையும் சொல்ல முடியுமா? சாய் குமார் அவர்கள் நியமித்தாலும் முதலமைச்சர் நம்முடைய விஜய் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம முதலமைச்சரால் வெங்கட் நாராயண் அவர்கள் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருப்பார். அதே மாதிரி கர்நாடகாவில் மேகதாதனை கட்டினா முதல் ஆளாக களத்தில் இறங்கி போராடுவார், சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பார், பிரதமர் மோடி இடத்துல பேசி தமிழ்நாட்டுக்கான உரிமையை நிலைநாட்டுவார். இப்படி உத்தரவாதம் அளிக்க முடியுமா? இந்த வெங்கட் நாராயணன் அவர்களை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போட்டிருக்கீங்களே நம்முடைய சிஎம் சார். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டும் கேட்கல, இது தமிழ்நாட்டுக்கு துரோகம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கோ, ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தகுதி வெங்கட் நாராயணாவுக்கு என்ன இருக்குது? கூட்டணி கட்சிகள் கேட்குறாங்கப்பா, உங்கள் கூட்டணி கட்சிகள் உங்கள் ஆட்சியை தாங்கி பிடிக்கின்ற தூண்கள் அவங்க கேட்குறாங்க, வெங்கட் நாராயண் அவர்கள் ஜனநாயகன் படம் எடுத்ததை தவிர வேற என்ன தகுதி இருக்குது, எதற்காக டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் எதனால் கேட்குறாங்க அப்படின்னு விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்பாக நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த வெங்கட் நாராயணா இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, பிரஸ்டீஜ் கம்பெனி தெரியுமா, 70,000 கோடி டர்ன் ஓவர், அதில் தலைமை நிர்வாக அதிகாரியாக வேலை பார்த்துருக்கிறாரு. இவர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாகவே இருந்திருக்கிறாரு. ஆடிட்டிங்கில் செம்ம கில்லாடி, அந்த படிப்பை முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பெங்களூரில் சட்டமும் படித்திருக்கின்றார். ஸோ படிப்பும் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. ஆனால் அதற்காக வெளிமாநிலக்காரராக போய் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இடத்துல போடலாமா? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இணைப்பு பாலமாக ஒருத்தர் இருக்காருன்னா தமிழ்நாட்டை பற்றி தெரிந்தவராக இருக்கணும், தமிழ்நாடு அரசியலை பற்றி தெரிந்தவராக இருக்கணும். இந்த வெங்கட் நாராயணாவா இவர் இன்னும் கூட கர்நாடகாவில் தான் இருக்கார். யாஷ் என்ற நடிகரை வச்சு டாக்ஸி என்ற படத்தை பல 100 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கும் தயாரித்து கொண்டு இருக்கின்றார், படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்படி கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர், அவ்வப்போது விஜயை பார்த்துட்டு போகிறவர், ஜனநாயகன் படத்தை எடுத்தவரை போய் டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக போடுகின்ற போது அதிமுக திமுகவிலிருந்து இத்தனைக்கும் ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடியவர் நயனார் நாகேந்திரன் அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றார். இப்படி தேசிய கட்சியில் இருக்கிறவங்க கூட கண்டனத்தை தெரிவிக்கின்ற அளவுக்கு
இந்த வெங்கட் நாராயண அவர்களை வந்து டெல்லியுடைய சிறப்பு பிரதிநிதியாக போடலாமா? ஏற்கனவே ஒரு ஜோதிடரை போட்டீங்க. அந்த ஜோதிடருடைய நியமனமானது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா முதலமைச்சருடைய ஆலோசகராக போட்டாங்க. உடனடியாக என்ன எதிர்ப்பு கிளம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடருக்கு ஜோதிடம் தெரியும், ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் தெரியுமா? டெல்லி அரசியல் தெரியுமா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனையும் தேவையும் என்னன்னு தெரியும்? மக்களுக்கு என்னதான் ஆலோசனை வழங்குவீங்க? இல்லை திமுக பற்றி தெரியுமா? அதிமுக பற்றி தெரியுமா? இவங்கெல்லாம் என்ன மாதிரியான நெருக்கடியை தருவாங்க, அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்றது தெரியுமா? அதிமுக திமுக முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்கின்ற போது ஜோதிடர் மூலமாக இல்லை பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அதெல்லாம் தீர்த்துலான்னு சொல்லிவிட்டு அதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய ஆலோசகராக போட்டாங்களா ஜோதிடரை போட்ட உடனே எதிர்ப்பு கிளம்பிச்சு. அவரை திரும்ப பெற்று விட்டார்கள். பிறகு யாரை போட்டாங்க? முதலமைச்சருடைய தனி ஆலோசகராக ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி யார்? எல்லாமே திரைப்பட நடிகையுடன் வந்து தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர். நடிகைகளுடைய ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கிட்ட தான் இருக்கும். எந்த ஒரு படம் எடுப்பதாக இருந்தாலும் சரி, தேவையான நடிகைகளை இவர்கிட்ட தான் கேட்டு பெறுவார்கள். அந்த அளவுக்கு நடிகைகளிடத்தில் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் ரொம்பவே நெருக்கம். நம்முடைய முதலமைச்சராக இருந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதாக இருக்கலாம், ஆட்சியை பிடிப்பதாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் ரூட்டு போட்டது இந்த ரூட்டு மாஃபியா ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் தான். இன்னைக்கு முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருக்கின்றார். இவர் முதலமைச்சருக்கு தனி செயலாளராக இருந்து ஒவ்வொரு நாளும் சர்ச்சை தான். ஏன்னா சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, முதலமைச்சருடைய பேச்சு சர்ச்சையாகிறது. ரெண்டாவது, நேற்று மராத்தான் ஓட்டம், அதுவும் சர்ச்சையாகிறது. இன்னைக்கு டெல்லி பிரதிநிதி சிறப்பு பிரதிநிதி நியமனம், அதுவும் சர்ச்சையாக தான் இருக்குது. அப்போது முதலமைச்சருடைய தனி ஆலோசகராக இருந்து ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருந்து என்னத்தை வந்து இவங்களுக்கெல்லாம் சரியான ஐடியா கொடுக்குறாங்க இந்த ஜெகதீஷ் பழனிசாமி என்றெல்லாம் தெரியல. ஜெகதீஷ் பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நடிகைகளுடைய மனதை படித்தவர், அதே மாதிரி திரைத்துறையினுடைய நுணுக்கங்களை அறிந்தவர். ஸோ யாரை போட்டால் எந்த படம் ஓடும், எந்த படத்தை வந்து யார் வாங்கினா சரியாக விற்பனை செய்ய முடியும், மக்களையே கொண்டு போய் சேர்க்க முடியும், இப்படியெல்லாம் தெரிந்தவருக்கு அரசியலும் அதனை தாண்டி முதலமைச்சருடைய வேலைப்பாடும் அவருடைய நிர்வாகமும் இந்த ஜெகதீஷ் பழனிசாமிக்கு என்ன தெரியும்? எதற்காக ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் நியமிச்சிங்க? ஏற்கனவே வந்து தலைமைச் செயலாளராக வேலை பார்த்தாரா? இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸரா? மாவட்ட நிர்வாகத்தில் இருந்தாரா? இல்லை மாற்றுக் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து பல துறை வல்லுநராக வேலை பார்த்து, அது மட்டும் இல்லை பல பொது நிர்வாகங்களை கையாண்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் புதியவராக அரசியலுக்கு வந்திருக்கின்றார். முதல் முறையாக நிர்வாகம் என்ன என்று தெரியாமல், அரசியல் என்னவென்று தெரியாமல் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடியவருக்கு சிறப்பு ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதற்காக பல ஆட்சியிலும் வந்து நிர்வாக திறனில் அனுபவம் பெற்ற உச்சபட்ச அதிகாரியாக வேலை பார்த்தவரா இந்த ஜெகதீஷ் பழனிசாமி. எதற்காக அவரை போட்டீங்க? இந்த கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காதிலே போட்டுக்கல. ஜோதிடர் நியமனத்தை வெளிப்படையாக சொன்னவங்க ஜெகதீஷ் பழனிசாமியுடைய நியமனத்தை சொல்லவே இல்லைங்க. ஜோதிடருக்கு முன்பாகவே ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களை நியமித்தார்கள். அதனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த நியமனங்கள் யாரால் நியமிக்கப்படுகிறது என்று அவருக்கே தெரியலையா? இல்லை என் விருப்பப்படி தான் நான் நியமிப்பேன், தமிழ்நாடு பற்றியோ தமிழ்நாட்டு மக்கள் பற்றியோ தமிழ்நாட்டு கலாச்சாரம் பற்றியோ தமிழ்நாட்டு தேவை பற்றியோ நான்லாம் கண்டுக்க மாட்டேன். எனக்கு பின்னாடி இருந்து நல்ல ஆலோசனை வழங்கியிருக்காங்க, நான் ஆட்சியே பிடிச்சிருக்கிறேன், அரசு நிர்வாகத்தை இவங்கெல்லாம் சரியாக வச்சு என்னால் கொண்டு போக முடியாது, என்ன ஏன் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள்லாம் வந்து முதலமைச்சருடைய தனி செயலாளராக நியமித்தது வந்து என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, இவர் முதலமைச்சருடைய ஆலோசகரம். எல்லா விஷயத்தையும் இந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் கவனிப்பாருங்க. முதலமைச்சர் சந்தேகம் வந்தால் உடனடியாக கூப்பிட்டு கேட்கக்கூடிய ஒரு ஆளாக நிர்வாக ரீதியாக இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் இருக்கிறது. இந்த ஜான் ஆரோக்கியசாமி யார்? மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு தேர்தல் வியூகம் வகுத்தவர். அதுக்கப்புறம் இப்போ முதலமைச்சருடைய தேர்தல் பணிகளை வியூகம் வகுத்தவர் இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான். இவர் யார்? ஆந்திராக்காரர். இப்போது முதலமைச்சருடைய ஆலோசகராக இருக்கின்றார். இவர் வழங்கின ஆலோசனைப்படி தான் வந்து வெங்கட் நாராயணா அவர்கள் வந்து நம்முடைய தலைமைச் செயலாளர் மூலமாக டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக நியமித்திருக்கின்றார்கள். ஓராண்டு காலம் டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக இருக்க போகிறார். அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி தங்கக்கூடிய அந்த அலுவலகத்தை பார்த்தீங்களா? அது தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்தில் கட்டுது. இந்த டெல்லி பிரதிநிதியாக போகக்கூடிய வெங்கட் நாராயண அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சிறப்பான பங்களிப்பை செலுத்தினர்? கன்னடம், தெலுங்கோ,
மலையாளு, தமிழ், இப்படி பல மொழிகளில் திரைப்படம் எடுத்தவர். அதாவது வெங்கட் நாராயணை பொறுத்த வரைக்கும் தமிழே தெரியாதவர். ஆனால் தமிழ்நாட்டுடைய சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியில் போய் உட்கார போகிறார். இந்த ஜெகதீஷ் பழனிசாமி, ஜான் ஆரோக்கியசாமி இவங்களுடைய நியமனங்களை எதிர்க்காத நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அடுத்தது நம்ம முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட அடுத்த ஆள் பெரிய இடியை இறக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் தான் விஷ்ணு ரெட்டி. இவர் ஆந்திராவில் கல் குவாரிகள் இருக்கு இல்லைங்க, கனிம வளங்கள், அதை திருடி விற்றவரான், பெரிய வழக்கெல்லாம் சந்தித்தவரான். தமிழ்நாட்டில் வந்து விஜயிடத்தில் அடைக்கலமானவர், பல படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணவர். இன்றைக்கி முதலமைச்சருடைய ஆலோசகராக இருக்கின்றார். எதற்காக? பொது நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கக்கூடியவர். நேற்று மாரத்தான் ஓடினார்ல, அந்த மாதிரியான பொது நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடியவராக விஷ்ணு ரெட்டி அவர்களை நியமிச்சிருக்கின்றார்கள். இவர் யார்? அனில் ரெட்டியினுடைய சகோதரர். அனில் ரெட்டி யார்? நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல, அவங்களுடைய மச்சான். மொத்தத்தில் இவங்கெல்லாம் ஆந்திராவுடைய பூர்வீகத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். மொத்தத்தில் பிற மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம முதலமைச்சர் வந்து இவர்களை எல்லாம் நியமிக்கின்றாரா இல்லை ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நியமிக்கின்றாரா என்ற எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஏன்னா தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய சாய்குமார் அவர்களே வந்து ஆந்திராவை சார்ந்தவர் தான். அதனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் மேகதாதனை கட்டுகின்ற இந்த தருணத்தில் திடீர்னு ஒரு நடுவர் மையத்தை அமையுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகதாதனை வேணுமா வேணாமா என்று ஆலோசனை நடத்தலாம் அப்படின்னு தீர்மானத்தினுடைய இடைச்சொருகளில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டு மேகதாதனை வேண்டாம் என்ற ஒரே நிலைப்பாட்டில் நம்ம இல்லாமல் அது வேணுமா வேணாமா என்று ஒரு நடுவர் மையத்தை அமைச்சு பேசலாங்க, நடுவர் மையத்தை அமைங்க என்று வேண்டுகோள் வச்சு தீர்மானம் ஏற்றினது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதினது. இப்படி கர்நாடகாவுக்கு சாதகமாக, கர்நாடகா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிவகுமாருக்கு சாதகமாக பல தீர்மானங்களை ஏற்றின இந்த பொய்க்கால அரசு இப்போது கர்நாடகாவில் ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சருடைய நெருங்கிய வலதுகரமாக இருந்த வெங்கட் நாராயண் அவர்களே வந்து டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக நியமித்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அதிமுகவும் நயனா நாகேந்திரனும் அதே தான் சொல்கிறார். தமிழே தெரியாதவர், சிவகுமாருடைய லெஃப்ட் ஹேண்டு. ஸோ அந்த அரசாங்கத்தில் முக்கிய விஷயங்களை கவனித்தவர். இன்றைக்கி அவரை தமிழ்நாட்டுடைய சிறப்பு பிரதிநிதியாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அதுக்கப்புறம் திமுக பொறுத்த வரைக்கும் பொதுவாக திமுக இருக்கக்கூடிய தலைமை குடும்பமானது இந்த மாதிரி நியமனங்களை எதிர்க்காது. ஏன்னா அவங்களே பிறமொழியாளர்கள் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த வெங்கட் நாராயண அவர்கள் பிறமொழியாளர்கள் என்கின்ற போது அவங்க தார்மீகமாக எதிர்க்க மாட்டாங்க. அதுக்காக ராசா அவர்களை இறக்கி விட்டுருக்காங்க. அவர் ஒரு கவிதை வடிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமனத்தை கண்டித்திருக்கின்றார். தன்னுடன் ஆடிய அரிதாரங்கள் சிலருக்கு சட்டமன்றம் அமைச்சர், முதலீட்டு புள்ளிக்கு டெல்லியில் பதவி, அதை வெங்கட் நாராயண் அவர்கள் சொல்கிறார். ஏன்னா விஜய் அவருடைய பல்வேறுபட்ட முதலீடுகளை அவர் தான் கவனித்துக் கொள்ளுகின்றார். அதனால் கொள்கை தலைவர்களுக்கெல்லாம் சாதிய சிறை. ஏன்னா 5 கொள்கை தலைவராக வச்சுருக்காரு, 5 பேரும் 5 ஜாதியிலேருந்து எடுத்திருக்கிறாரு. அதனால் அப்படி சொல்கிறார். அரசாணை இல்லாமல் அரசுக்குள்ள அதிகார தோழர்கள், அதாவது திரைப்படத்தில் விஜய்க்கு உதவுனாங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசாங்கத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தில் தலையிட்டு கொண்டிருக்கின்றார்கள், வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை தான் ராசா சொல்கிறாரு. அரசாணை இல்லாமலே அரசுக்குள்ள அதிகார தோழர்கள், இருட்டில் இருக்கும் வெளிப்படை நிர்வாகம். ஆமாங்க, எம்ஜிஆர் திரைப்பட நகருக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை சார்ந்தவரை தான் ஒரு இயக்குனராக போட்டிருக்காங்க, பரமஹம்சன் என்று நினைக்கின்றேன். ஸோ இப்படி அவங்களா கூட திரைப்படத்தில் நடித்தவங்க, திரைப்படத்தை இயக்குனவங்க, ரெண்டாவது திரைப்படத்துக்கு முதலீடு செஞ்சவங்க அத்தனை பேருமே வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகார மட்டத்துக்கு வந்திருக்காங்க. அதனால தான் சொல்கிறாரு நம்முடைய ராசா, அரசாணை இல்லாமலே அரசுக்குள் அதிகார தோழர்கள், இருட்டில் இருக்கும் வெளிப்படைத்தன்மை, இவங்களை பற்றியான தகவல் நமக்கு லேட்டாக தான் கிடைக்குது. மக்கள் வரி கட்டுறாங்க, அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்க போகிறாங்க. ₹1 ₹2 இல்லை, லட்சக்கணக்கான ரூபாய் வாங்க போகிறாங்க. ஆனால் இவங்களை பற்றியான பெரிய தகவல்கள் வந்து நமக்கு தெரியுதே கிடையாதுங்க. நன்றாகவே இருக்கிறது மாற்றம். நாசியை மூடிக்கொள்ள போகிறோமா இல்லை நாற்றத்தை போக்கிட போகிறோமா, இந்த ஆட்சியே வேணான்னு நம்ம வரப்போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க ஜனநாயகன், ஜனநாயகன் என்றால் விஜய், வாழ்க ஜனநாயகம் அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் ராசா. மொத்தத்தில் இந்த எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற அதிமுக, திமுக மற்றும் பாஜக மற்றும் டிடிவி தினகரன், நம்முடைய சீமான், இவங்கெல்லாம்
வெங்கட் நாராயணாவுடைய நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தள்ளாடி கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலும் இரட்டை நிலைப்பாடு இருக்குது. ஒன்று திமுகவுக்கு ஆதரவான பாதி பேர், ஒரு பாதி விஜய்க்கு ஆதரவாக, இப்படி கூட்டணி கட்சிகளே இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்கிற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டை சாராத ஒருத்தரை அமைச்சர் ரேஞ்சுக்கு டெல்லியில் கொண்டு போய் உட்கார வைப்பது இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தியை தந்திருக்கிறது. ஸோ விஜய் அவர்கள் திருத்திக் கொள்வார், இந்த நியமனத்தை மாற்றுவார். 1 வருஷம்தான் இவர் இருக்க போகிறாரு அப்படின்னா கூட விஜய் ஆட்சி 5 வருஷம் இருந்ததுன்னா 5 வருஷத்துக்கு நம்ம அப்படியே நீட்டிக்கலாம். ஸோ விஜய் அவர்கள் கூட்டணி கட்சியும் எதிர்க்கிறது, எதிர்கட்சிகளும் எதிர்க்கிறது. ஸோ இந்த நியமனத்தை திரும்ப பெறுவாரா? தமிழ்நாட்டை அடையாளப்படுத்தக்கூடிய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களை நியமிப்பாரா? பொறுத்து பார்க்கலாம். மக்கள் வரி பணத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை அனுப்பி வைங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு துரோகத்தை இழைக்காதீங்க. விஜய் சார், சிஎம் சார், காதில் கேட்குதா? நன்றிங்க.